வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடு வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு முதல்ல நம்ம ஆண்டாளுடைய திருப்பாவை 12வது பாசுரம். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் எவ்வளோ அழகா ஒரு 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 விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். பால் வெள்ளம், பனி வெள்ளம், பக்தி வெள்ளம், இதுதான் இந்த 12வது பாசுரம் நமக்கு சொல்லுது. அதாவது கனைத்திலங்கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழிய நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனதுக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனிதான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். இதுதான் நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசற் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானே. என்னுடைய பையன் குரல்ல. வாங்க நம்ம கேட்டு பார்க்கலாம் அந்த பாசுரம். வணக்கம். ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம். ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை 12ஆம் பாசுரம். கனைத்திலங்கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து வழிய நின்று பால் சோர அனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீண் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனிதர்க்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனிதான் எழுந்திராய் ஈதென்ன பேரக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்லிகை எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாறுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். வணக்கம். எல்லாரும் பாசுரம் கேட்டிருப்பீங்க. ரொம்ப அற்புதமான பாசுரம். நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசற்கடை பற்றி. அதாவது நிறைய கறவை மாடுகள்லாம் வளர்த்து அந்த தோழியுடைய தந்தை பால் கறக்கக்கூடிய நேரம் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ மாடுகள்லாம் தானாகவே பால் சுரந்து கன்றுகளை நினைத்து பால் சுரந்து அந்த வீடெல்லாம் சேராயிடுச்சான் பாலால். கீழே பால் சேரு, மேலே மார்கழி மாதம் விடியற் காலையில் எவ்வளோ பனி பெய்யும். அந்த பனி பயங்கரமாக பேஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் ஆண்டாள் தோழியை எழுப்பக்கூடிய ஒரு பாடலாக இது அமைஞ்சிருக்கு. கீழே பால் வெள்ளம், பால் சேரு, மேலே பனி வெள்ளமாக பேஞ்சிட்ருக்கு. இதுக்கு இடையில் பக்தி என்ற வெள்ளத்தில் நாம் கண்ணனை போய் சேரலாம், நீ எழுந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ஆண்டாள் இதில் பாடியிருப்பாங்க. எல்லாரும் பாட ட்ரை பண்ணுங்க, நிச்சயமாக ஆண்டாளுடைய அருள் கிடைக்கும். அடுத்து நம்ம வாஸ்துல இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு செய்தியை பார்க்கலாம். என்ன அப்படின்னா, திருமணம். நம்ம நிறைய வீடியோ பதிவில் சொல்லியிருப்போம், இருந்தாலும் இந்த காலகட்டத்துக்கு இது தேவைப்படுகிறது. அதனால வேண்டி மீண்டும் ஒரு பதிவு. அதாவது திருமணம் வீட்டில் பிள்ளைகள் இருக்காங்க, திருமணத்துக்காக அவங்களுக்கு வரன் பார்க்குறோம், திருமணம் செட் ஆகலை. இது ஏன் செட் ஆகலைன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அடுத்தடுத்த சந்ததியெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வயசுலேயே வந்துடுவாங்க. ஸோ இது ஒரு பக்கம், எப்படி சின்ன வயசில் அவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வயதாகியும் திருமணம் ஆகாமல் இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, அந்த அவங்க இருக்கக்கூடிய வீடு அதுதான் இந்த திருமண பேரை சீக்கிரமாகவும் கொடுக்குது, திருமண பேரை தள்ளியும் போக வைக்குது. அப்போ இதில் எந்த இடம் வீட்டில் நமக்கு பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணும்போது ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. அதில் அது என்னன்னா, ஒரு வீட்டுக்கு பிரம்மஸ்தானம்னு ஒன்று இருக்கும்.
அது எல்லாரும் சொல்லுவாங்க பிரம்மஸ்தானம்னா அது வந்து வீட்டோட சென்டரா இருக்கும், அந்த சென்டர் பகுதியை மூடக்கூடாது, திறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா நான் நான் வந்து வேறு வகையில் அதை பார்க்குறேன். பிரம்மஸ்தானம் என்பது நம்முடைய வீட்டோட சென்டர் பகுதி இல்லை. இதை வந்து அழகா நம்ம ஒரு உதாரணத்து மூலயமா சொல்லலாம். திருமாலோட தொப்புள்ள இருந்து தான் பிரம்மன் வந்து பிறந்தார். தொப்புள் கொடியில் அழகா நீங்க பெருமாள் கோவில்லாம் போனீங்கன்னா அந்த பெருமாளோட தொப்புள்ள இருந்து தான் பிரம்மன் வந்து வந்தாருன்னு சொல்லி அழகா ஒரு படம் போட்டிருப்பாங்க. போகலைன்னா பார்க்கலன்னா நீங்க போய் பாருங்க. பெருமாள் படுத்துக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு அந்த சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் எங்கே இருக்காரோ அங்கே போயிட்டு நீங்கள் பாருங்க. பெருமாளுடைய அந்த தொப்புள் கொடியிலேருந்து தான் பிரம்மதேவன் இருப்பார். ஸோ அதுதான் வந்து பிரம்மம் என்ற ஒரு பகுதி. பிரம்மம்னா நம்முடைய பிறந்த வீட்டை குறிக்கக்கூடியது. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ நம்முடைய பிறந்த வீடு எங்கே இருக்கு? இப்போ எல்லாருமே புதுசு புதுசாக வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் நகரத்தில் வந்து இடம் வாங்கி வீடு கட்டி அங்கேயே குடும்பம் வந்துடுறாங்க, குடிபெயர்ந்து வந்துடுறாங்க. இன்னொரு வகையில் டவுனில் இருக்கக்கூடியவர்கள் எனக்கு இந்த பழைய வீடு வந்து பத்தலை, நான் புதுசாக ஒரு வீடு கட்ட போகிறேன், ஒரு அழகான பிரம்மாண்டமான வீடு கட்ட போகிறேன்னு சொல்லி ஒரு இடம் வாங்கி அதில் அழகான ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டுறாங்க. கிராம பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு குடிசையில் இருந்திருப்பாங்க, ஒரு அழகான வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடு கட்டுவாங்க. இந்த வீடு கட்டுறவங்க எல்லாருமே பழைய வீட்டை இடிச்சிட்டு கட்ட மாட்டாங்க. இவங்களுக்கு தனியாக ஒரு இடம் வாங்கி அங்கே போய் புதுசாக ஒரு வீடு கட்டுவாங்க. அந்த பழைய வீடு அப்படியே இருக்கும். இப்போ நம்முடைய பிரம்மஸ்தானம் என்பது நம்ம தொப்புள்லேருந்து வந்ததுன்னு சொல்கிறோம். இப்போது பெருமாளுடைய தொப்புள்லேருந்து பிரம்மன் உதித்தாருன்னு சொல்லும்போது அப்போ பிரம்மம் என்பது நம்முடைய பிறந்த வீடு, நம்முடைய குடியிருந்த வீடு. எம்ஜிஆர் கூட குடியிருந்த கோயில்னு ஒரு படம் எடுத்தார். அது வந்து அது வீட்டை சொல்லலை, அவர் எங்கே வந்து உதித்தாரோ அந்த அம்மாவுடைய கர்ப்பத்தை தான் சொல்கிறார் அவர். அதுதான் குடியிருந்த கோயில்னு சொல்லிட்டு அதே தான் இந்த கான்செப்ட்லேயும் நம்ம சொல்கிறோம். குடியிருந்த கோயில் அப்படி இருக்கும்போது அந்த பிரம்மம் என்பது எங்கே இருக்குது அப்படின்னா நாம் எங்கே வந்து பிறந்தோமோ அந்த இடம்தான் வந்து நம்முடைய பிரம்மஸ்தானம். அப்போ நீங்கள் எந்த வீட்டில் இப்போ இருந்தாலும் சரி, உங்களுடைய பூர்வீக வீடு, நீங்கள் எங்கே பிறந்தீங்களோ அந்த வீடு தவறான ஒரு அமைப்பில் இருக்கும்போது திருமணம் என்பது தள்ளி போய்கிட்டே இருக்கு. நீங்கள் பிறந்த வீடு ஒரு நல்ல அமைப்புள்ள வீடாக இருந்து அந்த வீடு இன்னும் இருக்குது அப்படின்னா அந்த வீடு வந்து உங்களுக்கு சீக்கிரமாக அந்த திருமண பிராப்தத்தை கொடுக்குது. அப்போ யாருக்கெல்லாம் திருமணம் தள்ளி போகுதோ அவங்கெல்லாம் உங்களுடைய பூர்வீக இடத்த பாருங்க, அந்த இடத்த சரி பண்ணுங்க, நிச்சயமாக உங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். ஸோ இதுக்கு வந்து கோவில் ஏதாவது போகணுமா அப்படின்னா நிச்சயமாக போகலாம். நம்முடைய குலதெய்வம் வந்து மிக மிக முக்கியமான ஒரு கோவில் இந்த திருமண பிராப்தம் கைகூடி வருவதற்கு. எப்போ நான் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுக்கெல்லாம் நேரம் காலம் கிடையாது. நீங்கள் எப்போனாலும் குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம். நீங்கள் வரலையேன்னு சொல்லி தான் அந்த குலதெய்வம் வந்து காத்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக என்னுடைய குழந்தை வந்து விட்டான், என்னுடைய குழந்தை வந்து விட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படக்கூடிய முதல் தெய்வமே குலதெய்வம் தான். அதனால் குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு வாங்க. போயிட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன வந்து கோவிலில் போய் நீங்கள் பூஜை எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு வரைமுறையெல்லாம் கிடையாது. பக்திக்கு ஒன்றும் வரைமுறையே கிடையாது. நீங்கள் எப்படி ஒன்றாலும் பக்தி செலுத்தலாம். எப்படி ஆண்டாள் வந்து அந்த கொற்ற பனியிலையும் கீழே அந்த பால் மாட்டோட பால் தானாக சுரந்து சேராக இருக்கக்கூடிய அந்த இடத்துல தன் தோழியை கூட்டுட்டு போகணும் இறைவன்கிட்ட, நம்ம மட்டும் போகக்கூடாது, தோழியை கூட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு ஒரு பக்தியோட ஒரு இன்வால்மெண்ட்டோட ஆண்டாள் வராலோ அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட போயிட்டு எனக்கு பக்தியோட எனக்கு சீக்கிரமாக திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் குலதெய்வம் போயிட்டு நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து திருமணம் சீக்கிரம் நடக்கும். அப்போ இதையும் தாண்டி நான் எங்கே போனால் எனக்கு திருமணம் நடக்கும்
அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு த அல்டிமேட்டு கோவில்னால் அது திருச்செந்தூர் முருகர் தான். நீங்கள் அந்த திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. எப்போ போகணுலாம் கேட்காதீங்க. உங்களுக்கு நேரம் எப்போ கிடைக்குதோ அப்போ போங்க. போயிட்டு வந்து நீங்கள் அந்த வரன் பார்க்கும் செயலில் நீங்கள் ஈடுபடுங்க. நிச்சயமாக முருகர் வந்து வழிகாட்டி ஒரு நல்ல ஒரு திருமண பிராப்தத்தை உங்களுக்கு நிச்சயமாக செய்து கொடுப்பார். ஸோ இந்த திருமண பேர் யாருக்கெல்லாம் தள்ளி போகுதுன்னு நினைக்கிறீங்களோ, முதல்ல உங்கள் குலதெய்வத்தை போய் தரிசனம் பண்ணுங்க. 2வது திருச்செந்தூர் முருகரை பிடிச்சிக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் நடக்கும். இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய இந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து தகவலுடன் ஆண்டாளினுடைய 13வது பாசுரத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெற்பை கூர்சை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல்கூடும்.